என்னோட காரை வெளியே நிப்பாட்டி பயங்கர தூசி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு கார் வாட்டர் வாஷர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போலாம் வந்து யார் கடைக்கு போகிறா, எல்லாருமே வந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா யூடியூப் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதே மாதிரி தான் நானும் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். எல்லா யூடியூபரும் ஸ்வாட் அசோசியேட் தான் வீடியோ போட்டிருக்காங்க. அப்படி அந்த ப்ராடக்ட்டில் என்ன தான் இருக்குது, அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கா? குவாலிட்டியாக இருக்குன்னா அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தானே நான் இருக்கேன். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் ட்ரெயினில் ஈரோடு வந்து போய்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அங்கே ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து வரும். ஸோ நான் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மினிமம்னா எவ்வளோ காசு இருந்தால் எங்களால் வந்து ஒரு வாட்டர் வாஷர் வாங்க முடியும்? வாட்டர் வாஷர்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வீட்டில் ஒரே ஒரு டூ வீலர் மட்டும் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு 5000 பண்ணிட்டு இருக்காங்க. டூ வீலருக்கு மட்டும்ன்றதோட வீடு க்ளீன் பண்ணுறது, தரை க்ளீன் பண்ணுறது, மொட்டை மாடி க்ளீன் பண்ணுறது, சப்போஸ் பெட் அண்ட் அனிமல்ஸ் ஏதாவது உங்களுக்கு செட்டு க்ளீன் பண்ணுறது, வேறு தொட்டி டேங்க் க்ளீன் பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு கொஞ்சம் மல்ட்டியாக பண்ணிட்டோம்னாக்க ஒரு 6750 கொடுத்துட்ருக்கோம். கார் வாஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலுங்க, அதாவது டொமஸ்டிக்காக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு 1700 வாட்ஸ் வரும், 135 பார் ப்ரெஷர் வரும். நீங்கள் 1 hour கண்டினியூவாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஒரு 1 hourங்கிறப்ப ஒரு நாளைக்கு 4 கார் நீங்கள் கண்டினியூ வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு 6750 வருதுங்க. ஆனால் இப்போ வந்து கோயம்புத்தூர் சைடு அந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4800 4500 அந்த மாதிரி சீப்பான ரேட்டுக்குலாம் கிடைக்குது. அதுக்கு இதுக்கு என்னன்னா பெரிய, ஆனால் அது எல்லாமே ஃபுல்லாக இம்போர்ட்டட் மிஷின்ஸ் கிடைக்குங்கண்ணா. மெயின் திங் இம்போர்ட்டட்ங்கிறத விட இது எல்லாமே நம்ம மாடல்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காப்பர் வைண்டிங். இதில் நீங்கள் அலுமினியம் வைண்டிங்னு போனீங்கன்னாக்க ரேட் சீப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மிஷின் கூட இப்போ இந்த 1400 ஒருத்தர் ஹைட்ராலிக் டியூப் கொடுக்குறோம். இது நீங்கள் நைலான் டியூப் இருந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 1200 ரேட் சீப்பாக வரும். ஸோ ரெண்டாவது உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு இதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் வரும். இந்த எக்ஸ்டென்ஷன் ராட்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு வெளியில் நீங்கள் போய் பை பண்ணுறேன்னாக்க சப்போஸ் ஜிஎஸ்டி பில் வேணா எக்ஸ்ட்ரா 18% ஜிஎஸ்டி பே பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பண்ணி கொடுத்துரும். அது இல்லாமல் கொரியர், சப்போஸ் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கனாலும் கொரியர் நாங்கள் ஃப்ரீயாக காஸ்ட்டில் அனுப்பி கொடுத்துறோம். கொரியருக்கு கிட்டத்தட்ட ஒரு மிஷின் 300 350 கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் வரும். அதிலே நம்ம பே பண்ணி அனுப்பிடுறாங்கண்ணா. ஸோ ஓகேங்களா, இது வந்து 6780. நான் உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் இங்கே என்னவா இருக்கீங்கன்னு சொல்லிடுங்கண்ணா. ஆனால் என்ன முருகனுங்க, நான் கம்பெனியோட ஓனராக இருக்கேங்கண்ணா. ப்ரெஷர் அட்ஜஸ்டோட வேணும். இப்போ ப்ரெஷர் அட்ஜஸ்டோட வேணும்னு கேட்டிங்கனாக்க எதுக்குன்னா சப்போஸ் இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்லாம் வாஷ் பண்ணுவாங்க, நிறைய பெட் அனிமல்லாம் டேரெக்டாக உங்களுக்கு மிஷின் வச்சு அப்படியே வாஷ் பண்ணுவாங்க. அதை எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றதால மெஷின்லேயே நீங்கள் ப்ரெஷரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாங்கண்ணா. ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7750 வருதுங்கண்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் கண்டினியூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த கார் வாஷர் வாங்குறதுனால எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது நீங்கள் வாட்டர் வாஷ் கார் வாஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனோன்னா கம்பல்சரி நீங்கள் கடைக்கு போகணும், வெயிட் பண்ணணும். திடீர்னு ரோட் ஓரத்தில் நிறுத்தினா அப்படியே ஃபுல்லாக மண்ணெல்லாம் போய் ஒட்டிடும், கொண்டு வந்து நிறுத்திடும். இப்போ நிறுத்தின உடனே சப்போஸ் திரும்ப அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னாக்க மறுபடியும் எகன் அடுத்த நாள் வாஷ் பண்ண வேண்டிய இருக்கும். அப்போ அந்த மிஷினை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னாக்க ஒரு நாளைக்கு 2 டைம் வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம், வாரத்துக்கு 2 டைம் வேணாலும் பண்ணிக்கலாம், மாதத்துக்கு 2 டைம் வேணாலும் பண்ணிக்கலாம், டெய்லி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம், நினைச்ச டைம் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் இது புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்குங்க, GPRS11 சொல்லிட்டு. இது வந்து ஒரு 3 hours கூட கண்டினியூ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இது என்னன்னா உங்களுக்கு கார் டூ வீலர் மட்டும் இல்லாமல் கூட ஒரு 2 டிராக்டர் வச்சிருக்கோம், டிப்பர் வச்சிருக்கோம், அது எல்லாமே சேர்த்து ஒன்றா. இப்போ இல்லை நீங்கள் கார் டூ வீலர் மாதிரி வச்சிருப்போம், இந்த டாடா ஏஸ் மாதிரி ஆட்டோலாம் வாஷ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 செக்டர் இது பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 8950 வருங்க. இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட பார் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 170 பாருக்கு மேலே வரைக்கும் வருங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஆல்ரெடி லோட் ஆயிடுச்சு. இது ஒன்ஸ் தண்ணி லோட் ஆயிடுச்சுனாவே இப்போ பவரோட கண்ட்ரோலுக்கும் இந்த சுவிட்சோட கண்ட்ரோலுக்கும் வராது. டோட்டலாக உங்களுக்கு கன்னோட கண்ட்ரோல் வந்துடும். இப்போ பாருங்கள், கன்னை ப்ரெஸ் பண்ணால் மிஷின் ரன் ஆகும், கன்னை விட்டுட்டா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். 30 அடி வரைக்கும் த்ரோ போகும். இப்போ உங்களுக்கு ஷார்ப்பில் வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னா கையை டேமேஜ் பண்ணிடும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செங்கல்லாம் வச்சு காமிச்சு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஃபுல்லாக இதாகிடும். ரொட்டேட் பண்ண இப்போ இந்த லெவலில் வச்சா நீங்கள் கையை வச்சா கூட ஒன்றுமே ஆகாது. இப்போ ஒன்றுமே ஆகாது, டேமேஜ் ஆகாது. அண்ணனை குளிப்பாட்டிட்டீங்க. ஸோ இந்த அளவுக்கு கூட வந்துடும். இந்த பேனட்லாம் ஃபுல்லாக எவ்வளோ மண்ணாக இருக்குது பார்த்தீங்க இல்லைங்களா. ஈவன் அந்த வீலுக்கு இதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கலாம். ஒரு நிமிஷமே நீங்கள் ரன் பண்ணால் அதிகபட்சம் 8 லிட்டர் தான் எடுத்துக்கும். பாடியெல்லாம் வாஷ் பண்ண இந்த மாதிரி வைடர் இருந்தால் இப்போ இவ்வளோ ஷார்ப் இருக்கணுங்கிற அவசியம் தேவை. அப்படியே பாருங்கள், பிடிச்சிங்கன்னா போதும். கறி இந்த பிளாக்காக போது தெரியுது இல்லைங்களா. உங்களுக்கு ஃபோம் வாஷ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குங்கிற அவசியம் தேவை. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஃபுல் ப்ரெஷர் அதிகமாக இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோம் சரியாக கிரியேட் ஆகாது. ஓகேங்களா. இது இந்த பிளேட்டு க்ளோஸாக வைடாக வரும். ஓகேங்களா. உள்ளே வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிட்டா முடிஞ்சு. ஸோ இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஹெவிங்கண்ணா. இப்போ இந்த மாடல் GPRS11, இது ப்ளூ GPRS11 க்ரீனுங்கண்ணா. ஸோ க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவி, அதாவது 3.3 HP அது. இது கிட்டத்தட்ட 2400 வாட்ஸ். பட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மோட்டர் ஃபுல் ஹெவியாக கொடுத்துரும். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு 9450 வருங்கண்ணா. ஒரு 2-3 JCB வச்சிருக்கோங்க, 2-3-4 ஆட்டோ வச்சிருக்கோங்க, 2-3-4 கார் வச்சிருக்கோங்க, இல்லை ஒரு டிராவல்ஸ் மாதிரி ஒரு 10 வண்டி மாதிரி டிராவல்ஸ் மாதிரி வச்சிருக்கோங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9450 வாங்க. இது இருக்கிற எல்லா 4 மாடல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக காமனாகவே 7 மீட்டருக்கு அவுட்லெட் டோஸ் கொடுத்துறாங்கண்ணா. கன்னு கொடுத்துறோம், கன்னில் எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுத்துறோம். இன்லெட் கிட்ட இந்த ஃபில்டர்
ஃபில்டர் கிட்டு, இன்லெட் ஹோஸ் நீங்கள் டேப்பில் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்லையும் கொடுத்துறோம், பக்கெட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துறோம். ஃபோம் வாஷுக்கு இந்த மாதிரி நார்மல் ஷாம்பு பாட்டில் எல்லாமே செப்பரேட்டாக இது கொடுத்துறோம். சப்போஸ் இது எல்லாமே பத்தல, இன்னும் அடிஷனல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹோஸ் வேணும், ஸோ அப்படிங்கிற மாதிரி இருந்து போனாலும் அடிஷனல் ஒரு 5 மீட்டர் ஹோஸ் வேணும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. 1000 ரூபாய் வரும். ப்ளஸ் இது 2 ஹோஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ண மாதிரி ப்ரொஃபஷனல் கனெக்டர் செப்பரேட்டாக நாங்களே மிஷின் கூட கொடுத்துறோம். எங்களால் இஎம்ஐயில் வாங்க முடியுமா இந்த மிஷினை? ஒன்று டேரெக்டாக இப்போ ஈரோடு நம்ம ஃபேக்ட்ரியில் இல்லை சேலத்தில் நம்மளது ஷோரூம் இருக்குங்கண்ணா. ஸோ டேரெக்டாக வந்து பை பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மிஷினில் கார்டு ஸ்வைப் பண்ணுறப்ப இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் வெளியூர்லேருந்து பை பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்களா. இப்போ கிரெடிட் கார்டுனா இப்போ எங்களுடைய இ-காமர்ஸ் சைட் இருக்குங்கண்ணா, வெப்சைட் லிங்க் இதிலே கொடுக்குறோம். அந்த இ-காமர்ஸ் சைட்டில் போய் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னா பண்ணிக்கலாங்க. ப்ரெஷர் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டோம். இப்போ நம்ம ஃபைனல் வாஷ் பண்ண போகிறோம். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பளபளப்பாக ஷைனிங்காக இருக்குங்கிறத உங்களுக்கு பார்த்து நீங்களே உணர்ந்துக்கலாம். SWOT அசோசியேட்ஸ் வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் நான் லொக்கேட் ஆகிருக்கேன்? இது ஆக்சுவலி 2 இடத்துல இருக்குங்கண்ணா. ஒன்று ஈரோட்டில் பழையபாளையத்தில் இருக்குங்கண்ணா. அதாவது SWOT அசோசியேட்ஸுங்கிறது பழையபாளையத்தில் ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த லொக்கேஷனில் மட்டும் தான் இருக்குன்னா, வேற எங்கேயும் கிடையாது. சேலத்தில் சொர்ணபுரியில் விநாயகர் கோவில் வீதியில் இருக்குங்கண்ணா. ப்ரொடக்ஷன் பாயிண்ட், சேல்ஸ் பாயிண்ட் எல்லாமே இங்கே ஒன்று தான். செப்பரேட்டாக எங்களுக்கு ஷோரூம் இந்த மாதிரி ஆப்ஷன் இது கிடையாது. டோட்டல் எங்களுடைய பிளேஸ்லேயே எல்லாமே ஒரு இடத்துல தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடம் தாங்க. தொட்டி டேங்க் க்ளீன் பண்ணுறது அது ஒரு தனி செப்பரேட் பிஸ்னஸாக பண்ணுறாங்க. இப்போ இந்த ஓவர் டேங்க் க்ளீன் பண்ணுறது, சம்பு க்ளீன் பண்ணுறது, அதுக்கு தான் உங்களுக்கு பண்ண க்ளீனிங், மொபைல் வாஷ் க்ளீனிங், அந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 மாடல் பண்ணியிருக்காங்கண்ணா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா. பண்ணைகள்லாம் வச்சு வாஷ் பண்றப்ப உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டீலில் கிட்டத்தட்ட ஒரு 3 HP கிட்ட வருங்க மோட்டர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9950 ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. அது 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணா நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க? திருப்பூரில் இருந்தா? ஓகே, வருவீங்கண்ணா. சிதம்பரம் செல்வண்ணா. சிதம்பரம் செல்வன். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு மாடல் கொடுக்குறாங்கண்ணா. பண்ணைகள்லாம் வச்சு வாஷ் பண்ணுறீங்களா, நிறைய வந்து ஹார்ஸ் பண்ண அந்த குதிரை பண்ணைலாம் இருக்கு இல்லைங்களா, குதிரை பண்ணை, மாட்டு பண்ணை எல்லாம் வாஷ் பண்ணுறாங்க. நிறைய வெண்பண்டிலாம் வளர்க்குறாங்க இல்லைங்களா. வெண்பண்டி அதோட இதெல்லாம் ஃபுல்லாக எச்செல்லாம் ஃபுல்லாக அடிச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு, டாக் பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க இல்லைங்களா, அந்த பெட்ஸ் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஷார்ப்பு ப்ரெஷராக அடிச்சிடாம இது மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒன்று கொடுக்குறாங்கண்ணா. இது உங்களுக்கு 10,500 ரூபாய் வருங்கண்ணா. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் கண்டினியூவாக ரன் பண்ணிக்கலாம். 1 year எல்லாமே 1 year. நார்மலாக கடையில் வாங்கும்போது 6 months சார், இங்கே கொடுக்குறதுனால 1 year. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மணி நேரம் கண்டினியூ நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மொபைல் வாஷ், கார் வாஷ் போகிறப்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வித் ஃபோம் எடுத்து பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பளபளப்பு எக்ஸ்ட்ரா ஷைனிங்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்க வித் ஃபோம் வாஷோட எடுப்பாங்க. தரையெல்லாம் அடிச்சு க்ளீன் பண்ணி எடுக்கிறது, காம்பவுண்ட் வால் க்ளீன் பண்ணுறது, ஃப்ரண்ட் எலிவேஷன் க்ளீன் பண்ணுறது, மொபைல் வாஷ் பண்ணுறது, பண்ண இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, 4-5 JCB இந்த மாதிரி டச் பண்ணி, அதாவது 2-3 மணி நேரத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணுற ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஃபுல் ஹெவியாக இருக்கும். இந்த 3 மாடல் செக்டாருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 10 மீட்டர் ஹோஸ் கொடுத்துறாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் உண்டான இன்லெட் கிட் கொடுத்துறோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இன்லெட் டியூப் கொடுத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நார்மல் ஃபோம் பாட்டில் ஆஸ் யூஷுவல் வந்துடும். இந்த 2 மாடலுக்கு நார்மல் ஃபோம் பாட்டில் வந்துடும். இந்த மாதிரி கன் ஹெவியான கன் வந்துருங்க. எல்லா மாடலுக்கும் அது எக்ஸ்டென்ஷன் ராட் செப்பரேட்டாக கொடுத்துரும். ஒரு அடிக்கு இந்த நாசில் கழட்டிட்டு எக்ஸ்டென்ஷன் ராட் நீங்கள் லென்த் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் ஜாஸ்தி வரும். அட்டாச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சேம் இதே மாதிரி 10 மீட்டர் ஹோஸ், இன்லெட் டியூப் எல்லாமே செட் வந்துடும். ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் செப்பரேட்டாக வந்துருங்க. இது மட்டும் உங்களுக்கு 1800 ரூபீஸ் வருங்க. இது நார்மலாக இந்த கன்னு கொடுத்துரும். சேம் இதுக்குமே அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ராடு செப்பரேட்டாக கொடுத்துறாங்க. ராடு போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் வச்சு நீங்கள் அப்படியே நல்லா நார்மல் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் டிப் நாசல் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த கமர்ஷியல் மாடலுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி நாசல் சொல்லுவாங்க. ஸோ அந்த நாசல் போடுறதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி QRC கனெக்டர் ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துறோம். கூடவே வந்துருங்கண்ணா. போட்டு விட்டுட்டு ஸோ மொபைல் வாஷில் இந்த திக் ஃபோம் பாட்டெலாம் போட்டு பண்ணால் தான் உங்களுக்கு எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். தரையெல்லாம் ஃபுல்லாக பாசி படிஞ்சிருக்கு, அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டைப் ஆஃப் நாசல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 0 டிகிரி ஃப்ரண்ட்டில் எண்டில் மாட்டிக்கலாம். 0 டிகிரினா பாயிண்டடாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 டிகிரி கொஞ்சம் அகலமாக வேணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் நெக்ஸ்ட் நாசல் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 டிகிரி வருங்கண்ணா. 40 டிகிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோம் கேனை நீங்கள் எண்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். திக் ஃபோமாக வரும். நார்மலாக அந்த ஃபோம் பாட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வரும். அதுவும் போதும். பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால சப்போஸ் நீங்கள் பர்சனலாக வேணாலும் இது தனியாக செப்பரேட்டாக 1800 ரூபா வரும். நம்மகிட்ட பே பண்ணி தனியாக செப்பரேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 13,980. அந்த ப்ரெஷரை அடிச்சு காட்டினாங்களே, அதை நான் வேற வாங்கி அடிச்சு பார்த்துட்டேன். அது என்னன்னா பயங்கரமாக இருக்குது. இப்போ கார் வாஷ் பண்ணுன்றதுனா இருக்கிறதுலே கடுப்பான வேலை. எங்கள் வீட்டிலலாம் வந்து என்னைக்காச்சும் எடுக்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி முதல் நாள் தான் வந்து காரையாக தொடக்கவே செய்வேன். கார் வாஷே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கே வந்து வாங்கணும்னு ஆசையாகி போச்சு. இப்போ என்னென்னா காசு வேறு எடுத்துகிட்டு வரல, பாதி காசு தான் இருக்குது. போய் ஊரில் தான் போய் அனுப்பிடுறோம்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகணும். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராலி டைப். மண்டபம் வாஷ் பண்ணுறது, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் சொன்னாங்களா, ஃபேக்ட்ரி அப்படி சும்மா இழுத்துட்டு போய்க்கலாம். அவுட்டோர் க்ளீன் பண்ணுறது, பெரிய போர்ட்டிகோ க்ளீன் பண்ணுறது, மேலே மொட்டை மாடி பெருசாக க்ளீன் பண்ணுறது. இது உங்களுக்கு 2.5 HP தாங்கினது. லென்த் கண்ணா கொடுத்துறோம். ஸோ இதிலே நீங்கள் வந்து ஸ்ப்ரே ப்ரெஷர் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாசல் ஒன்று கொடுத்துறோம். ரொட்டேட்டிங் நாசல் தனியாக வந்துருங்க. உள்ள வச்சு புஷ் பண்ணி எடுத்துட்டு இது நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். காரோட மேல் டாப் சைஸ் இருக்கு இல்லைங்களா, அப்படியே ஃபுல்லாக நீங்கள் அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து அப்படியே ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே டோட்டல் உங்களுக்கு அப்படியே
சொல்லிட்டு அடிக்கும். ஃபோம் கேன் கொடுத்துரும். இதுலேயே நீங்கள் ஃபோம் திக் ஃபோம் கம்மி ஃபோம் எப்படி வேணுங்கிறது நீங்கள் இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வெர்டிக்கலாக வருமா ஹரிசாண்டல் வருமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஃபுல்லாக இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5 மீட்டருக்கு அந்த மாதிரி லென்த் உங்களுக்கு பவர் கார்டு வந்துடும். அவுட்லெட் ஹோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் கொடுத்துறாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 11,500 ரூபாய் வருதுங்கண்ணா. இது 2 to 2.5 மணி நேரம் நீங்கள் கண்டினியூ ரன் பண்ணிக்கலாம். அண்ணா நீங்கள் என்னென்ன மாடல் வாங்கியிருக்கீங்க? நான் பேசிக் இது 6000 ஓகே. ஏன் பர்டிகுலராக அதை சூஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன வெளியே சர்வீஸ் விட்டால் ஒரு டைம் விட்டால் 600 400 500 ருபீஸ் ஆகுது. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். 7000 ருபீஸ் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே. 4 டூ வீலர்லேருந்து ஒரு கார் இருக்குது, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து டாக் வச்சுருக்கேன், அதை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. நீங்கள் 2 பேரும் இதை வாங்கலையாண்ணா? காரே வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் இது ஒரு 4 to 5 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸுக்கு பாய்லர் வாஷ் பண்ணுறது, பஸ் இந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 15,980 ரூபாங்க. தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி வரைக்கும் வாட்டர் த்ரோ போகணும். ஃபுல் கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து டயர் டைப்புங்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லா செட் அப்படியே ஃபுல்லாக வந்துருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஹெச்பிங்கிறது. இது GP 3000 சொல்லிட்டு மாடல். இது இந்த 2 மாடலுமே ஃபுல் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். 10 மீட்டர் ஹோஸ், இந்த மாதிரி இன்லெட் டியூபு, கன்னு எல்லாமே ஃபுல்லாக லென்த் கன்னு. இவ்வளோ லென்த்தாக பெருசாக வேண்டாம், சின்ன கன்னு இதோட டாட்டா வரும். சின்ன கண்ணை வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஃபோம் ஆப்ஷன் மிஷின்லேயே நீங்கள் ஃபோம் எடுத்துக்கலாம். அதுக்கு தனி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துறோம். டப்பாவில் நீங்கள் என்ன லிக்விட் போகிறீங்களா கலந்து உள்ள வச்சிட்டீங்கன்னா அதுவே செக் பண்ணி எடுத்துக்கங்க. 250 பார் வரைக்கும் ப்ரெஷர் வருங்க. நாப்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வருதுங்க. அதுக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோம் கேன் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 4 HP மாடலுங்க. இதுவும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஏக்கர் கணக்கில் பண்ணைகள்லாம் வச்சிருக்கவங்க. மெயின் திங் சர்வீஸ் சென்டர், வாட்டர் வாஷ், 2 வீலர் 4 வீலர் கார் எல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது, லாரி பஸ்லேருந்து எல்லாமே வாஷ் பண்ணுறது ஃபுல் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் மாதிரி கட்டி விட்டு அதில் வச்சுட்டு வண்டி வெளியில் போகிறப்போ ஒரு அடி அடிச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். சர்வீஸ் சென்டரை ஃபுல்லாக ரன் பண்ணிக்கலாம். 250 260 பார் வரைக்கும் ப்ரெஷர் வருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 47,000 ரூபாய் வருங்கண்ணா இன்னைக்கு ப்ரைஸுங்க. இப்போ இந்த கமர்ஷியல் மாடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி தரும். ஸோ இந்த நார்மல் இந்த டொமஸ்டிக் செமி டொமஸ்டிக் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாடல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குங்களா, கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாடல் இருக்குங்கண்ணா. இப்போ இது எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துறாங்க. ஆனால் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா SWOT அசோசியேஷன் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வாட்டர் ஹீட்டர் பண்ணாங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டருங்க. ரன்னிங் டேப்பில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது. இது 2180 ரூபா வரும். சைடில் MCB பிரேக்கர் சுவிட்ச் வச்ச மாதிரி வரும். இது 2780 வருங்க. இது வந்து 12 லிட்டர் வெட் அண்ட் ட்ரை வேக்கம் கிளீனர். ஓகே. இதோட பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 rupees வருது. 6500. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஷன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சக் பண்ணிக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோ பண்ணி ஃப்ளெக்சிபிள் பைப் கொடுத்துறோம். இதனால ப்ளைனா வாஷ் பண்ணுறதுக்கு அப்படியே நீங்கள் கையில் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்காருன்னு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. 3 லென்த் பைப் கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பைப் போட்டுக்கலாம், இல்லை 2 பைப் போட்டுக்கலாம், 3 பைப் போட்டுக்கலாம். தர கூட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ப்ளைனாக வாஷ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோலர் கொடுத்துறோம். என்னொன்று நீங்கள் அப்படியே அழகாக ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு காருக்குள்ள பாருங்க எவ்வளவு டஸ்ட், எவ்வளவு மண்ணு, முடியெல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம சும்மா பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு ஒரு மாடல், எங்கள் அண்ணனுக்கு ஒரு மாடல் வந்து நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் வந்து உலகத்தரம் வாய்ந்த பொருட்கள் ஏதாச்சும் இருக்குது, அது வெளியே தெரியாமல் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கும் அடுத்தது நாங்கள் வருவோம். என்ன நண்பனா கேட்கறதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நான் கிளம்பிட்டேன். டாட்டா பை பை. என்னங்க லாக் ஓபன் பண்ணுங்க.